கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் சார்பாக கூட்டப்பட்டிருக்கிற இந்த செயற்குழு கூட்டத்திலே மாநில தலைமை சார்பாக நடைபெற்ற மாநில செயற்குழுவிலே அறிவிக்கப்பட்ட இலக்கை நோக்கி இளைஞனே வா என்ற அந்த செயல் திட்டத்தை எவ்வாறு நாம் செயல்படுத்துவது என்பது குறித்து அறிந்து கொள்வதற்காக இந்த கூட்டம் இங்கே கூட்டப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே இஸ்லாமிய சமுதாயத்தில் பல்வேறு இயக்கங்கள் இருந்தாலும் கூட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறிவிக்கக்கூடிய செயல் திட்டங்கள் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்பட்டு அதன்பால் மக்களுடைய கவனம் ஈர்க்கப்படுவது வளமையான ஒன்றாக இருந்திருக்கிறது. இது ஏதோ ஒரு கூட்டத்திற்காக வேண்டி இங்கே நாம் உங்களிடத்திலே சொல்லவில்லை. இஸ்லாமிய அமைப்புகள் இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட அமைப்புகள் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் எல்லா அமைப்புகளுமே மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கிற சூழலில் அவர்கள் நடத்துகிற அந்த மாநாட்டினுடைய செய்திகள் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்படுவதை விட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறிவிக்கக்கூடிய ஒரு மாநாட்டினுடைய செய்தி கடைகோடி முஸ்லிம்களுக்கும் போய் சென்றடைவதை நாம் பார்க்கிறோம். சமுதாயத்தில் அது ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக ஜமாத் அறிவித்திருக்கிற அந்த மாநாட்டினுடைய தேதி ஒவ்வொரு நாளும் நெருங்கிக் கொண்டிருக்கிற அந்த சூழலை சமுதாயமே எதிர்பார்த்திருக்கிற ஒரு பரபரப்பை ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த ஜமாத் அறிவிக்கிற ஒரு திட்டம், ஒரு செயல், அது சரியான முறையிலே மக்களிடத்தில் கடத்தப்படுகிறது என்பதுதான் இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய பாடம். யதார்த்தத்தை நீங்க வச்சு புரிஞ்சுக்கணும். இளைஞனே, இலக்கை நோக்கி இளைஞனே வா என்கிற இந்த அஜெண்டா கூட ஒரு அறிவிப்பாக இது சென்றுவிடக் கூடாது என்பதற்கு நான் இங்கே உங்களிடத்திலே சொல்கிறேன். நாம் மாநாடுகளை அறிவித்து நடத்துகிறோம். பலரும் இது போன்ற மாநாடுகளை அறிவிக்கிறார்கள். மாநிலம் தழுவிய மாநாடு என்றெல்லாம் அறிவிக்கிறார்கள். ஆனால் சமுதாயத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற இந்த அமைப்பிற்கு பல்வேறு எதிர்ப்புகள் இருக்கிறது. அமைப்பை தான் எதிர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பலரும் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிற சூழலில் இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் ஒரு ஊரில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை எதிர்க்கப்பட வேண்டும் என்ற நிலையில சில பள்ளிவாசல் நிர்வாகிகள் இருக்கிற சூழலில் கூட நாம் அறிவிக்கிற இந்த மாநாட்டில் மக்கள் திரண்டு வருகிற கூட்டம் என்பது மக்கள் வெள்ளம் என்று சொல்வார்களா இல்லையா? அதை அங்க பார்க்கலாம். வாகனம் நிறுத்துறதுக்கு ஒரு இடத்தை நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சிருந்து கூட அந்த நிறுத்துவதற்கான இடம் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது. எப்ப மாநாடு துவங்குவதற்கு பல மணி நேரங்களுக்கு முன்பே அந்த இடம் ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 6 மணி நேரம் இருக்கும், 7 மணி நேரம் இருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய வாகனத்தை எங்க கொண்டு போய் நிறுத்துறது, வேற ஒரு இடத்துக்கு போகுது. இப்படி பல வகையில நம்ம திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தாலும் அந்த இடங்கள் நிரம்பி வழிகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். ஏன் இப்படி மக்கள் வர்றாங்க? ஒரு ஜமாத்தை எதிர்க்கிறார்கள், கொள்கையை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லப்படுகிற நிலையிலும் கூட இந்த ஜமாத் அறிவித்தால் மக்கள் வெள்ளமாக திரண்டு வருவதற்கான காரணம் என்ன? பல கிலோமீட்டர்கள் பயணித்து இந்த ஜமாத்தை நம்பி பயணம் செய்து வருவதற்கான காரணம் என்ன? இந்த ஜமாத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நிலையில் இந்த ஜமாத் சொல்லுகிற கருத்து என்ன? இந்த ஜமாத் சொல்லுகிற செய்தி என்ன?
எதை இந்த ஜமாத் இந்த மக்களுக்கு அறிவிக்க இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக மக்கள் திரண்டு வர வேண்டிய அவசியம் ஏன்? இந்த ஜமாத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பது இந்த கூட்டம் நமக்கு சொல்லித் தருகிற பாடம். நாம் ஒரு அறிவிக்கிற ஒரு திட்டத்தை ஒரு திட்டமாக சொல்லாக அதை சொல்லிவிடாமல் கடந்து விடாமல் அதை செயல்படுத்தி முடிக்கக்கூடியவர்கள் என்பதுதான் ஒவ்வொரு மாநாடுகளில் திரண்டிருக்கிற மக்கள் சாட்சி. புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி இந்த ஜமாத் அறிவித்திருக்கிற இலக்கை நோக்கி இளைஞனை வா என்கிற திட்டமும் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் நாம் கேட்டுக்கொள்வோம். எதுக்கு இந்த அஜெண்டாவை நம்ம எடுக்கணும்? சிந்தித்து பாருங்க. இந்த நேரத்தில் இந்த அஜெண்டாவை எடுக்க வேண்டிய அவசியம் ஏன்? வேற என்ன நடக்கும்? இப்ப நம்மளே செய்தி பேப்பரை பார்க்கணும், தொலைக்காட்சியை பார்க்கிறோம். ஆனால் அதில் வருகிற செய்தி எல்லாம் என்ன மாதிரியான செய்தியா இருக்குது? யாரோட யாரு கூட்டணி வைக்க போறாங்க, இந்த அம்மா ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த கட்சியுடைய நிலை என்ன ஆகும், முதலமைச்சர் வேட்பாளர் முடிவு செய்யப்பட்டவர்களுக்கு நிலை கூட மாறிடும், கட்சி உடைஞ்சிடும், இவங்களோட இந்த கூட்டணி வைக்க மாட்டாங்க, வர்றேன்னு சொல்றவர் கூட வராம இருந்துருவாரு, வரமாட்டேன்னு சொல்றவர் வருவாரு. இப்படி பல வகையில ஒவ்வொரு நாளும் நம்ம தேர்தலை பற்றி தான் செய்திகள்ல தொலைக்காட்சியில வாசிக்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த நேரத்தில் தேர்தலை பற்றி மக்களிடத்தில் ஆர்வம் இருக்கிற இந்த நேரத்தில் சமூகத்துக்கு தொண்டாற்றுகிறோம் என்று சொல்லுகிற இயக்கங்கள் கூட தேர்தலை பற்றிய எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நமது ஜமாத் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை எடுக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? நமக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது. தேர்தலில் பங்கெடுக்கிறது இதெல்லாம் நமக்கு ஒரு லட்சியமா? இந்த அமைப்பை இந்த அளவிற்கு நாம் வளர்த்திருக்கிறோம் என்று சொன்னால் இதை சொல்லி இந்த அமைப்பு வளர்ந்ததா? பலரும் கூட தேர்தலில் நம்ம ஜமாத் பல மாதிரியான செய்திகளை சொல்லணும் அப்படின்னு நமக்கு என்ன வரும்? இந்த அமைப்பு எப்படி அஸ்திரப்படப்பட்டது, எப்படி உருவாக்கப்பட்டது? இந்த அமைப்பு என்பது மக்களுக்கு தாவா செய்வதற்கு தான், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதற்கு தான், எடுத்து சொல்வதற்கு தான், இணை வைப்பை விலக்கி மக்களை இணை வைப்பில் இருந்து தூரமாக்குவதற்கு தான், ஏக இறைவனை வழிபடக்கூடிய கூட்டங்களை உருவாக்குவதற்கு தான், தூய இஸ்லாத்தை மக்கள் புரிந்து கொள்வதற்கு தான் இந்த இயக்கத்தை தூங்கணும். அப்ப நமக்கு என்பது எல்லாம் இந்த தேர்தல் நேரம் என்பதெல்லாம் நமக்கு ஒரு பொருட்டு அல்ல. நம்முடைய பார்வை எல்லாம் சமுதாயத்தை நோக்கி தான் இருக்கும். சமுதாயத்தினுடைய நலன் சார்ந்துதான் இருக்க வேண்டும். சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டதாக தான் இருக்க வேண்டுமே ஒழிய தேர்தலை நோக்கி நம்முடைய பார்வையில் இருக்கக்கூடாது. அதை பற்றிய கவலை நமக்கு இருக்கக்கூடாது. சமுதாயத்தினுடைய அந்த நலன் சார்ந்த ஒரு அறிவிப்பாகத்தான் இந்த அறிவிப்பை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறிவித்திருக்கிறது. தேர்தலை பற்றிய எண்ணங்கள் பலருக்கும் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் கூட இந்த முடிவை இந்த ஜமாத் எடுத்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அவசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்? இளைஞர்களுடைய நிலை என்பது இன்றைக்கு சமுதாயத்தில் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? நம்ம எல்லாம் இன்னைக்கு பார்க்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாம் ஒரு காலத்துல இருக்கக்கூடிய பலர், நானும் இளைஞர் தான், பலர் இளைஞர் சமுதாயத்தை எல்லாரும் அடைஞ்சவங்க தான் முதுமையை அடைகிறாங்க. இளைஞர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலை, அந்த பருவம் என்பது ஒரு மனித வாழ்க்கையில முக்கியமான ஒரு அம்சம். இளைஞர் பருவம் என்பது வயதான காலத்துல செய்ய முடியாத ஒன்றை இளைஞனாக இருக்கிற காலத்தில் செய்ய முடியும். வயசானவங்களால ஓட முடியுமா? வயசானவங்களால வெயிட் தூக்க முடியுமா? ஆனா இளைஞராக இருக்கிறவர் ஓடுவார், இளைஞராக இருக்கிறவர் வெயிட் தூக்க முடியும். முடியலைன்னா கூட பயிற்சி தான் செஞ்சுருவார். வயசானவங்களால முடியாது. இளைஞர் பருவம் என்பது ஒரு மனிதனுடைய பருவத்தில் வாழ்க்கையில முக்கியமான ஒரு கட்டம். அந்த கட்டத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். அந்த கட்டத்தை நம்முடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்திற்கு நாம் அதை அடித்தளமிட வேண்டும். அந்த கட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் எப்படி இந்த நாட்டில் நமது சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பல்வேறு விதமான தீமைகளை நோக்கி இந்த சமுதாயம் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய இளைஞர்கள் ஒரு கால இருந்துச்சு, மார்க்கத்தை அறியாத ஒரு கூட்டமாக இருந்தார்கள். நம்மளும் அப்படி இருந்தோம். இளைஞர்களாக இருக்கும் பொழுது, சிறுவர்களாக இருக்கும் பொழுது மார்க்கத்தை பற்றி அறியாதவர்களாக ஒரு காலத்துல இருந்தோம்ல. இன்னைக்கு அப்படி ஒரு நிலை இருக்குதா? மார்க்கத்தை நாம் அறிந்தவர்களாக இன்றைக்கு மாறிவிட்டோம்.
நாமே இன்றைக்கு மார்க்கத்தை அறிந்தவர்களாக மாறி இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு பிறகு உருவாக்கப்பட்ட இளைஞர்கள் கண்டிப்பாக மார்க்கத்தை அறிந்திருக்க வேண்டுமா இல்லையா? நமக்கெல்லாம் மார்க்கத்தை யாரும் சொல்லிக் கொடுக்கலங்க. மார்க்கம்னா என்னன்னு தெரியாது. நாகூர்ல போய் வியாழக்கிழமை படுத்து கிடக்கிறது, அங்க போய் தாயத்து கட்டுறது, அங்க போய் பாத்தியா ஓதுறது, இறந்து போனவர்களுக்கு பாத்தியா ஓதுறது, நபிவழிக்கு முரணான காரியங்களை மார்க்கத்தின் பெயரால் செய்வது, மார்க்கம் என்றால் என்னவென்று தெரியாமல் மார்க்கத்தை கடைபிடிப்பது, இப்படிப்பட்ட நிலையில் ஒரு காலத்தில் நாம் இருந்தோமா இல்லையா? நம்முடைய இளைஞர் பருவம் கழிக்கப்பட்டதா இல்லையா? பிறகு இந்த ஏகத்துவ பிரச்சாரம் தமிழகத்தில் மக்களிடத்தில் எடுத்து சொன்ன பிறகு சரியான மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையில் மார்க்கத்தை அறிந்து கொண்டு இன்றைக்கு ஏகத்துவத்தை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். நாம் இன்றைக்கு ஏகத்துவத்தை பின்பற்றிக் கொண்டு இருக்கிற இந்த நிலையில நமக்கு பிறகு வந்த அந்த உருவாக்கப்பட்ட அந்த இளைஞர் சமுதாயம் தூய இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டுமா இல்லையா? தூய இஸ்லாத்தை அறிந்த கூட்டமாக இருக்க வேண்டுமா இல்லையா? ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்கிறதா? இளைஞர்களாக இருப்பவர்கள் இன்றைக்கு எந்த அளவிற்கு சமுதாயத்திலிருந்து தூரமாக்கப்பட்டிருக்கிறார்கள், மார்க்கத்திலிருந்து தூரமாக்கப்பட்டிருக்கிறார்கள், வழிகேட்டை இன்றைக்கு பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள், மார்க்கம் என்றால் என்னவென்று தெரியாமல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பத்தி நம்ம கவலைப்படுவோமா இல்லையா? ஏன் ஏதோ இளைஞர்கள் எப்படி போனா நமக்கு என்ன, நம்ம இருக்க கூடாது. எப்படி ஒரு மனிதனுக்கு இந்த இளமை பருவம் முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கிறதோ அதே போன்றுதான் ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தின் கட்டமைப்பிற்கு இளைஞர் சமுதாயத்தினுடைய பங்களிப்பு முக்கியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நம்ம சமுதாயத்தை நல்ல நிலைமையில கட்டமைக்கணும்னு வச்சுங்க, முன்னேற்றமான ஒரு சமுதாயமாக மாற்ற வேண்டும் வச்சுங்க, அதுக்கு யாருடைய பங்களிப்பு அவசியமானது? இளைஞர்களுடைய பங்களிப்பு அவசியமானது, இளைஞர்களுடைய தேவை அவசியமானது, இளைஞர்களுடைய ஒத்துழைப்பு அவசியமானது. அதை நாம் கண்டுகொள்ளாமல் கடந்து விட்டால் எப்படி நம்ம இளைஞர் பருவத்தில் நம்முடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருந்தா அது நட்டமடைந்து விடுமோ, நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்து விடுமோ, அது மாதிரி இளைஞர்களை பற்றி நாம் கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டால் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஒவ்வொரு கட்சியில இதெல்லாம் விளங்கி வச்சிருக்கிறோம், நம்மளாம் அதை பற்றி நம்ம சிந்திக்காம போயிட்டு இருக்கோம், காலத்தை கடந்துகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு கட்சியில அதை ஒரு அஜெண்டாவாக வைத்திருக்கிறார்களா இல்லையா? இப்ப கூட சொன்னாங்க மாணவர் அணிக்கு ஒப்புதல் அப்படிங்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற ஒருத்தன் அதுல என்னென்ன மாதிரியான அணியெல்லாம் வச்சிருக்கிறான்? இளைஞர் அணின்னு ஒரு அணி வச்சிருக்கணும். இளைஞர் அணி அவன் வைக்கணும். இளைஞர்கள் என்பவர்கள் அந்த கட்சியில அவன் தான் களத்துல இறங்கி பணி செய்வான், அவன் தான் செய்திகளை கடத்துவான், அவன் தான் துணிவோடு நின்று கட்சியோட கொள்கையை பிரச்சாரம் செய்வான், அவன் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் முன்னாடி வந்து நிற்பான். இளைஞர்கள் என்பவர்களை தக்க வைத்தால் தான் ஒரு கட்சி வளர்ந்துகிட்டே இருக்கும். இளைஞர்கள் இல்லை என்று சொன்னால் அந்த கட்சி அதோடு முடிஞ்சு போயிடும். அதனாலதான் அதுக்கு ஒரு இளைஞர் அணி என்று சொல்லி ஒரு அணியை ஏற்படுத்துகிறான். ஒரு கட்சிக்கே இளைஞர் இந்த அளவுக்கு தேவை என்று சொன்னால் பணியாற்றுவதற்கு ஒரு சமுதாயத்திற்கு இளைஞர்களுடைய அவசியம் தேவையா இல்லையா? இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு இளைஞருடைய ஒத்துழைப்பு அவசியமா இல்லையா? ஒரு சமுதாய முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒழுக்கமிக்க ஒரு இளைஞர் சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமா இல்லையா? அதுக்குதான் இந்த திட்டம். இன்னைக்கு என்ன நடக்குது? ஜமாத்துக்கு பல்வேறு விதமான கடிதங்கள் வருகிறது, போன் கால்ல பேசுகிறார்கள், பலர் முறையிடுகிறார்கள். என்ன முறையிடுறாங்க? இந்த மாதிரி முஸ்லிம் ஊர்கள் எல்லாம் அந்த ஊர்களில் இருக்கிற இளைஞர்களுடைய நிலையை குறித்து கவலை தெரிவிக்கிறார்கள். நம்ம சமுதாயத்துக்குள்ளதாங்க இப்படி போயிட்டாரு. என்னங்க இப்படி என்ன சொல்றீங்க? ஆமா, நம்ம பையன் தான், இன்னாருடைய குடும்பத்தில் உள்ள பையன் தான், மார்க்கத்தை சரியாக கடைபிடிக்கிற குடும்பத்தில் இருக்கிற ஒரு பையன் கூட வழிகேட்டை நோக்கி திரும்புவதற்கு காரணமாகி விடுகிறது சில விஷயங்கள். என்ன? இளைஞர்களாக இருப்பவர்களுக்கு சரியாக மார்க்கத்தை கற்றுக் கொடுக்காததினால், சரியான இரையச்சம் அவருடைய உள்ளத்திலே ஆழ பதியாததினால் மார்க்கத்திற்கு முரணான பல்வேறு அனாச்சாரமான காரியங்களிலே இன்றைக்கு சமுதாய இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். போதையில போய் தள்ளப்படுகிறார்கள். போதைங்க ஒரு நெகத்துல வச்சுக்கிறான், ஏதோ அப்படின்னா என்னது, என்னமோ ஹெராயின், அது அப்படி நாட்கள் வச்சா அவருக்கு போதை வருமா? அதே மாதிரி என்னமோ சொல்றாங்க, அதை டப்பால வச்சு மோந்து பார்த்தா அது ஒரு போதை வருமா?
அந்த வாசம் அடிக்காது வெளியில. அவர் பேசுனாருன்னா அந்த சாராயம் குடிச்ச வாசம் அடிக்காது, தண்ணி அடிச்ச வாசம் அடிக்காது. சாதாரண மனிதர் மாதிரி தான் இருப்பார், ஆனா போதையிலே இருப்பார். அந்த மாதிரி இளைஞர்களுடைய நிலைகள் இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே போதையின் பக்கம் திருப்பப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு வீடியோ வந்துச்சுல, ஒரு 13-14 வயசு பையன் எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு தண்ணி அடிக்கிறத பார்க்கிறோம். வீடியோ எடுக்கிறான், கொஞ்சம் கூட வெக்கப்படாம வீடியோ எடுக்கிறான், மகிழ்றான். அதை பார்த்து தண்ணி அடிப்பதை சந்தோஷமாக அதை பார்க்கிறான். சமுதாயத்தினுடைய நிலைமை இன்றைக்கு எந்த அளவிற்கு இன்றைக்கு ஆதாரவாதத்தில் சென்று கொண்டிருக்கிறது. குர்ஆனை ஹதீஸை பின்பற்ற வேண்டிய ஒரு சமுதாயம், தூய மார்க்கத்தை அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு சமுதாயம் நமக்கெல்லாம் சொல்லித் தராத காலத்துல தருகால போய் கடந்தோம். ஆனால் நமக்கு பிறகு வருகிற இந்த சமுதாயமாவது இளைஞர் சமுதாயமாவது இளைஞர் பருவத்தில் அவர்கள் மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருப்பார்கள் என்று சொன்னால் அதற்கு மாற்றமாக தண்ணி அடிக்கிறான், சிகரெட் குடிக்கிறான், பான்பராக்கு போடுறான், போதை வஸ்துக்களை கையில் எடுத்து அவன் இன்றைக்கு அதை சர்வசாதாரணமாக புழைத்துக் கொண்டிருக்கிறான். இது ஏதோ 1-2 இடத்துல இல்ல, பெரும்பாலான போர்க்கால்கள் எப்படி வருகிறது, பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் எப்படி வருகிறது, அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிற ஊர்ல தான் இந்த இளைஞர்களுடைய வழிகேடுகள் நிறைந்திருக்கிறத பார்க்கிறோம். நிறைய முஸ்லிம்கள் இருக்கிற பகுதிகளில் இது மாதிரியான போதை பொருட்கள் உபயோகப்படுத்தப்பட்டு அந்த இளைஞர்கள் போதையின் பக்கம் அடிமையாக இருக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். இது இந்த சமுதாயத்துக்கு ஆரோக்கியமானதா? ஒரே ஒரு இளைஞன் வழிகட்டு விட்டால் ஒரு தெருவில் அங்க இருக்கிற 10 இளைஞனை அவன் வழிகெடுத்து விடுவான். ஒரு 10 பேர் ஒரு ஊர்ல வழிகடுறான்னு வச்சுக்க, கஞ்சா அடிக்கிறவனா இருக்கிறான், அவன் 100 பேர் அந்த ஊர்ல வழிகெடுப்பானா இல்லையா? ஒருத்தன் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம, ஒருத்தன் அல்ல அவன், ஒருவனால் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வழிகெடுக்கப்படுவார்கள். போதையில் ஒருத்தன் உளுந்தா என்ன அவன் லைஃபே போயிடுமா இல்லையா? சாதாரணமா இது போதை என்பது ஒரு சாதாரண ஒரு பழக்கமா? இது தீமையிலே மிகப்பெரிய தீமை அது போதை. ஒரு கதை சொல்லுவாங்க, ஒருத்தன் சாராயம் குடிச்ச உடனே அடுத்து அவனுக்கு அடுத்த கூட்டத்துக்கு போயிடுவான். சாராயம் குடிச்சவன போய் ஒரு பெண்ணை கற்பழிக்கிறான், யாருக்கு தெரியாம. கற்பழிச்சவன என்ன பண்றான், அவளை கொலை செய்யறான் மறைக்கிறதுக்கு. ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும், ஒரு போதையை மட்டும் தான் குடிக்கிறான். ஃபர்ஸ்ட் சாராயத்தை குடிச்சவனை கற்பழிச்சு முடிச்சவனை கொலை செய்யறான். இது கதையில நம்ம படிச்சிருக்கிறோம், நிஜத்துல நடந்திருக்காங்க. நிஜத்துல எத்தனை நிகழ்வுகள் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்திருக்கிறது. கரூர் நடந்திருக்குது, கோயம்புத்தூர் நடந்திருக்குது, ஈரோடு நடந்திருக்குது, திருச்சி நடந்திருக்குது. ஒருத்தர் தண்ணியை அடிச்சுட்டு மகள்னு கூட தெரியாம போய் பாலியல்ல துன்புறுத்தலாம் மகளை, கதறி அடிச்சுக்கிட்டு வர்றான். அப்பங்கார என்ன இப்படி வர்றான், மகள் இடத்துல இப்படியா நடந்துக்கணும், அப்ப கதறி அடிச்சுக்கிட்டு வர்றா. மனைவிய அந்த ஆத்திரம் தாங்க முடியாமல் கணவனை கல்லால அடிச்சு ஒரு தலையில கல்ல போட்டு கொள்றாங்க. மகள்கிட்ட அப்படி பண்றானே, ஒரு நாய் தாங்கிக்குவாள? அவனை எது செய்ய தூண்டியது? அடிச்ச தண்ணி போதை. பாட்டி பணத்தல்ல, பாட்டி என்ன பண்றான், தண்ணி அடிப்பதற்கு கொலை செய்யறான். முதல் வாட்டி ஒருத்தன் கொலை செய்வான தண்ணி அடிக்கிறதுக்கு காசு தரலன்னு, பாட்டி தண்ணி அடிப்பதற்கு காசு தரல, பாட்டியை கொலை பண்றான். மனைவிட்ட வந்து பணம் தானே கேட்கிறான், எதுக்கு? சாராயம் குடிக்க. மனைவி பணம் தரலன்னு மனைவியை கொள்றான். இப்படி பல்வேறு விதமான கொலைகளுக்கு காரணமாக இருப்பது, வழிகேட்டிற்கு காரணமாக இருப்பது, குற்றங்களுக்கு காரணமாக இருப்பது இந்த மது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த மதுவை நோக்கி நம் சமுதாய இளைஞர்கள் செல்வார்கள் என்று சொன்னால் அது சமுதாயத்திற்கு மிகப்பெரிய கேடு. ஒருத்தன் கெட்டு போறான்னு நினைச்சிடக்கூடாது. ஒருத்தன் 10 பேரை கெடுப்பான், 10 பேர் சேர்ந்தா அந்த ஊர்ல இருக்கிற 100 பேர் கெடுப்பான். அந்த 100 பேர் கெடுக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அதோட அந்த தலைமுறையோட நிற்காது. அடுத்த தலைமுறைக்கு பாஸ் ஆகும், அடுத்த தலைமுறைக்கு பாஸ் ஆகும், அடுத்த தலைமுறைக்கு பாஸ் ஆகும். இன்னைக்கு பார்க்கிறோம், நம்ம வீரமா நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ரமலான்ல, ரம்ஜான்ல, பக்ரீத் பண்டிகையில எல்லாம் சாராயத்தை கடையில கூட்டம் வைக்குதா அப்ப நம்ம கேட்கிறோம்னு. சாராயம் குடிக்கிற அந்த கடையில எங்களை சமுதாய இளைஞர்கள் இருக்கிறார்கள் நம்ம கேட்கிறோம். இதை எப்படி அவன் டைவர்ட் பண்ற மாதிரி ஒரு சமுதாயத்தை குடிகார சமுதாயமாக உருவாக்கி வச்சுட்டு போராட முடியாத ஒரு நிலையில தள்ள வச்சிருக்கிறான். நம்மளை எப்படி டைவர்ட் பண்றான்? இவங்களுக்கு சாராயத்தை கொடுத்தா இவங்க அடிமையாக மாட்டானுங்க, சாராயம் வந்து ஹராம்னு நினைச்சிட்டு இருக்கிறானுங்க, அதனால சாராயம் குடிக்க மாட்டான். சரி, வேற எப்படி இவங்களை கட்டுப்படுத்துறது, இந்த தலைமுறையை இல்லாமல் ஆக்குறது, இந்த சமுதாயத்தை பலகீனமான சமுதாயமா மாத்துறது எப்படி? போதே வேற வழியில நீ குடிக்கிற மாதிரி இல்லாம புகைக்கிற மாதிரி செய், சாப்பிடுற மாதிரி செய்,
அப்படின்னு வெவ்வேறு வகைகள்ல இந்த சமுதாய இளைஞர்கள் இன்றைக்கு வழிகட்டின் பக்கம் தள்ளப்படுவதை நாம் பார்க்கணும். இதை நாம் தடுக்க வேண்டும். இதை நம்ம பகுதியில வந்ததுன்னா நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு எவன் வழியா உள்ள வரும், நம்ம பிள்ளை இதை அனுபவிக்க ஆரம்பிச்சுன்னா நம்முடைய லைஃபே மாறுமா இல்லையா? அப்ப இதை தடுக்க வேண்டிய ஒரு முக்கிய காரணியாக இந்த திட்டத்தை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். இது மட்டும் இல்ல, பல்வேறு விதமான செயல்பாடுகள் இதுல இருக்குது. இளைஞர்கள் என்பவர்கள் லட்சிய பயணமாக அவருடைய வாழ்க்கை பயணம் இருக்கும். இளைஞர் பருவம் என்பது அப்படி முக்கியமான ஒரு பயணம். அது அந்த நேரத்தில் அவன் செய்கிற அமல்களுக்கு மிகப்பெரிய கூலியை இறைவன் தருகிறான். சாதாரணமான அந்த வாழ்க்கை பயணம் அல்ல, முக்கியமான கட்டம் அது. இறைவன் தருகிற அந்த பருவத்தை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் பாருங்க. அந்த பருவத்தை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் பாருங்க. நாளை மறுமையில மரணிச்ச பிறகு அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான், எல்லாரையும் கேள்வி கேட்பான். அப்படி கேள்வி கேட்கக்கூடிய அந்த நேரத்துல நிழல் இல்லாத ஒரு நாள் அந்த நாள் இருக்கும். இன்னைக்கு வந்து உட்கார்ந்து ஒரு நிழல் கிடைக்குது, ஆனா அன்னைக்கு எப்படி இருக்கும்? நிழல் இல்லாத ஒரு நாள். அந்த நாள்ல ஒவ்வொருடைய மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, தாயை விட்டு, தந்தையை விட்டு, குடும்பத்தை விட்டு, பிள்ளைய விட்டு, உறவினர்களை விட்டு, எல்லாத்தையும் விட்டு ஒருத்தன் வெறுந்தோடு வாங்குறான். அவனை பற்றி மட்டும்தான் அவனுக்கு கவலை, அவனை பத்தி மட்டும், தன்னை பற்றி மட்டும்தான் கவலை. இப்படி ஒரு மனுஷன் இருப்பானா? இப்ப கூட பாக்குறோம் நிறைய விபத்துகள் நடக்கிற வீடியோக்கள். குழந்தைங்களை தூக்கிட்டு ஒருத்தி வர்றான், திடீர்னு ஒரு பெரிய டயர் வருது, அப்படி டக்குன்னு தன்னை வந்து காப்பாத்திக்கிறதுக்கு பதிலே குழந்தைய காப்பாத்து. குழந்தை மேல பட்டக்கூடாது, தான் மேல பட்ட பிரச்சனை இல்லை. நடந்து வந்துகிட்டு இருக்கிறா, மாடிப்படியில இருந்து சருகி விழுகிற ஒரு சூழல் ஏற்படுது. உழுவும் பொழுது கூட குழந்தைய அப்படி பத்திரமா திருப்பிட்டு லாபகமா விழுகுறான். ஏன்? எனக்கு அடிப்பட்ட பிரச்சனை இல்லை, குழந்தைக்கு அடிபட்டக்கூடாது. குழந்தைய வந்து அந்த நேரத்தில் கூட காப்பாற்ற வேண்டும் என்கிற சிந்தனை இந்த உலகத்தில் இருக்குதா இல்லையா? மனுஷனுக்கு, எல்லா மனுஷனுக்கும் தன்னுடைய பிள்ளைக்கு ஒண்ணு ஏற்படும் போது தான் உயிரை கொடுத்தா குழந்தைய காப்பாற்ற நம்ம நினைக்கிறோம். இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த சிந்தனைக்கு மாற்றமாக நாளை மறுமையில மனிதனுடைய நிலை இருக்கும் என்று சொன்னால், அந்த நிலை எப்படிப்பட்ட நிலையில அந்த மனுஷன் இருப்பான்னு பாருங்க. அது எப்படிப்பட்ட நாளாக அந்த நாள் இருக்கும் என்று பாருங்கள். சூழல் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு பாருங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல அல்லாஹ் சிலருக்கு அர்சுடைய நிழலை பெறுகிறான். அந்த அர்சுடைய நிழலை பெறுகிற ஒருவன் தான் இளைஞன். அல்லாஹ்வுக்காக வேண்டி தீய காரியங்களில் இருந்து அவன் தன்னை தூரமாக்கி கொண்டவன், இறை நினைவில் இருந்தவன். அவனுக்கு அல்லாஹ் அர்சுடைய நிழலை தருகிறான் என்று சொன்னால், அந்த தீய காரியத்திலிருந்து விலகினானே, விபச்சாரத்தில் இருந்து விலகினானே, கேடுகட்ட காரியத்தில் இருந்து விலகினானே, அவனுக்கு நாளை அல்லாஹ் மறுமையில அர்சுடைய நிழலை தரணைய. ஒரு விபச்சாரத்தை வந்து ஒரு கிழவனா இருக்கிறவன் செய்யலைனாக்கா அதுதான் அர்சு நிலை அல்லாஹ் தருவன்னு சொல்லலாம்ல. ஏன் இளைஞனுக்கு தர்றான்? இளைஞர் பருவம் என்பதை அல்லாஹ் அப்படி பார்க்கிறான். எல்லா விதமான தவறை தூண்டுகிற பருவம் அந்த பருவம். அந்த பருவத்தில் ஒருவன் பக்குவம் அடைந்து விட்டால் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை சீராக அவனால் அமைத்துக் கொள்ள முடியும். அப்ப நம்ம ஊர்ல இருக்கிற, நம்ம தெருவில் இருக்கிற, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற இளைஞர்களுடைய வாழ்க்கையை நாம் பாதுகாக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது, தேவை நமக்கு இருக்கிறது. காலேஜில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க, காதல் போய் படையில போகிறான். காலேஜில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க, காதல் என்கிற போதையில விழுந்து நம்முடைய பெண்களுடைய நிலையும் மாறுதா இல்லையா? ஏன் மாறுச்சு? எவ்வளவு பேர் நம்ம பார்க்கிறோம். மார்க்க குடும்பத்துல பிறந்து, குர்ஆன் ஹதீஸை கடைபிடிக்கிற குடும்பத்துல பிறந்து, இஸ்லாம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கிற குடும்பத்தில் பிறந்த எத்தனையோ பெண்கள் இப்படி மாறாங்க, தடை போடுறாங்க, தங்களுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். இந்த விஷயத்துல உள்ளத்தை கட்டுப்படுத்த தெரியாதா? திருமண ஆசை வந்தா குடும்பத்தார சொல்லி திருமணம் பண்ணணும்னு தெரியாதா? ரசூல் அப்படி கத்து தரலையா நமக்கு? தவறான பாதையை தேர்ந்தெடுக்கணுமா? திருமண ஆசை வந்து ஒரு ஆணுக்கு குடும்பத்துல போய் தாய் தந்தை சொல்லி திருமணம் பண்ணணுமா இல்லையா? விபச்சாரத்தை நோக்கி போறான், காதல் பண்றான், தவறான இச்சைகள்ல ஈடுபடுகிறான். அது மாதிரியான சம்பவங்கள் எத்தனை நடைபெற்றிருக்கிறது. மார்க்கத்தை விட்டே வெளியாகிறார்கள். இதுக்காக திருமணம் செஞ்சுக்கணும். அப்ப அவனுடைய ஒட்டுமொத்த உலக வாழ்க்கை மட்டுமல்ல, மறுமையை நாசம் அடைகிறது. இதெல்லாம் தடுக்கணுமா இல்லையா? இதை அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணுமா இல்லையா? இது போன்ற நிலையிலிருந்து அவர்களை சரியான பாதை பக்கம் கொண்டு வர வேண்டுமா இல்லையா? எத்தனை பெரிய அனாச்சாரங்கள் இருக்கு. என இளைஞர் பருவம் என்பது ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடியது. வரதட்சணைக்கு எதிராக எவ்வளவு பெரிய பிரச்சாரங்களை நம்ம மேற்கொண்டோம். நம்ம எல்லாம் இளைஞர்களா இருக்கிறப்ப சபதம் எடுத்துக்கிட்டோம்,
அல்லாஹ் மீது ஆணையாக வரதட்சணை வாங்க மாட்டேன், வரதட்சணை கொடுக்க மாட்டேன், வரதட்சணை வாங்குற திருமணத்துல கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு. ஏன் அந்த நேரத்தில் அவருடைய தீமைகளை பற்றி நமக்கு சொல்லும் பொழுது இவ்வளவு பெரிய சமூக கேடா இது? ஒருத்தன் சுரண்டி ஒருத்தன் வரதட்சணை வாங்க எவ்வளவு பெரிய தீமை அது? அவனுடைய உள்ளம், அந்த பெற்றோர்களாக இருப்பவருடைய உள்ளம் எப்படியெல்லாம் சங்கடப்பட்டிருக்கும். அந்த பொண்ணை கட்டி விட்டுணும், வயதான ஒரு நிலையில தன்னுடைய பிள்ளையை ஒவ்வொரு நாளும் பார்க்கும் பொழுது இந்த வரதட்சணை தான் திருமணம் பண்றதுக்கு தடையா இருக்குன்னா இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட காரியத்தை எப்படி ஆதரிக்க முடியும்? இளைஞர் பருவத்தில் நமக்கு சொல்லும் பொழுது ரத்தம் கொதிச்சு வரதட்சணை வாங்கக்கூடாது முடிவெடுத்தோமே. இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலை என்ன? வரதட்சணையை பத்தி கவலைப்படுறதே, வரதட்சணை வாங்கி நடைபெறக்கூடிய திருமணங்கள்ல பங்கெடுப்பதை பற்றியெல்லாம் உள்ளங்கள் உறுத்துவதில்லை, அலட்சியமாக கலந்து கொள்கிறார்கள். வரதட்சணை வாங்குவதை ஒரு பெரிய ஒரு புகழ்ச்சிக்குரிய சம்பவமாக இன்றைக்கு தங்களை பற்றி வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆடம்பர திருமணங்களை அசால்ட்டா செய்யலாம். நபி வழிக்கு முரணாக இருக்கிற இந்த திருமணங்களை பற்றி கவலைப்படலாம். மாலையை போட்டுக்கிறான், ஓதுறான், மார்க்கத்திற்கு முரணாக அனாச்சரமான திருமணங்களை செய்கிறான், கலந்து கொள்கிறான். இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிற அப்படியே ரிட்டனா இருந்து மீண்டும் வரதட்சணை என்கிற நோய் இந்த சமுதாயத்தை பீடிக்கிற ஒரு நிலையில் தள்ளப்படுகிறது. சரியான மார்க்கத்தை அவனுக்கு சொல்லப்பட்டிருந்தால், புகுத்தப்பட்டிருந்தால், சரியான கொள்கை அவனுக்கு எடுத்து வைக்கப்பட்டிருந்தால், வரதட்சணை பற்றிய அந்த தீமை அவனுக்கு புரிந்து அவன் இன்னைக்கு அந்த வரதட்சணை பக்கமே திரும்பாம இருந்திருப்பான. வரதட்சணை கல்யாணத்துல ஆரம்பத்திலேருந்து அவன் கலந்து கொள்வதை புறக்கணித்து இருப்பானே. இத்தனை வருஷம் நான் வரதட்சணை கல்யாணத்துல புறக்கணிச்சேன்னா இப்படியா வரதட்சணை வாங்குவேன்? நான் வரதட்சணை வாங்காம தான் கல்யாணம் பண்ணுவோம் உறுதியா இருந்திருப்பான். எப்படி அசால்ட்டா சொல்றான்? அம்மா சொன்னாங்க வாங்கிட்டேன், பாப்பா சொன்னாங்க வாங்கிட்டேன். ஏன் சொல்றான்? வரதட்சணை திருமணத்துல அசால்ட்டா அவன் கலந்துக்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு திருமணத்தையும் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறான். அதனால அது ஒரு தவறான அவனுடைய உள்ளத்தில் அது உறுத்தவில்லை. அவங்க அப்பா சொல்லும் பொழுது பெயருக்கு சொல்றான் வேணாம், அப்பா சொல்லும் பொழுது பெயருக்கு சொல்றான் வேணான்னு. அடுத்த முடித்தவனே சரி நானும் திருமணம் முடிச்சுக்கிறேன், அம்மாவுக்காக வேண்டி பாப்பாவுக்காக வாங்கி முடிச்சுக்கிறேன். ஊர்காரங்க சொல்றாங்க நபி வழிக்கு முரணான திருமணம் முடிச்சுக்கிறேன் நினைக்கிறான். ஆரம்பத்தில் இருந்து அவனுடைய உள்ளத்தில் அது ஊட்டப்பட்டு அது செயல்படுத்தப்பட்டிருந்தால் நபி வழிக்கு முரணாக நடக்கிற எந்த திருமணத்திலும் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்கிற புறக்கணிப்பு காரியத்தை அவன் ஆரம்பத்திலே எடுத்துன்னா ஒருத்தன் மாலை விட்டு கல்யாணம் பண்ண ஊரே எடுத்து அப்படி நிற்பான். முடியாது. ஊரே எடுத்து வந்து நீ மாலை போட்டாதான் கல்யாணம் பண்ணு சொன்னா கூட நான் திருமணம் பண்ண மாட்டேன் அப்படி நிற்பான்ல. நபி வழிக்கு மாற்றமா நான் திருமணம் பண்ண மாட்டேன் உறுதியா இருந்திருப்பானே. ஏன் மாறுது? ஜெனரேஷன் ஏன் மாறுது? அதுல தௌஜமாக்கள் உள்ளவங்க மட்டும் வரதட்சணை வாங்காம இருக்கணும், மத்தவங்க வரதட்சணை வாங்கினா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறத சமுதாயம் கிடையாது. அங்க மாற்றமா யார் வரதட்சணை ஆதரித்தாலும், யார் வரதட்சணை வாங்கினாலும், யார் வரதட்சணை வாங்கி நடைபெறுகிற திருமணத்தில் பங்கெடுத்தாலும் அது சமுதாயத்தினுடைய கேடு. அப்ப அந்த கேட்ட ஒழிக்கணுமா இல்லையா? அவனுக்கு சரியான பாதையை சொல்லி தரணுமா இல்லையா? அப்ப நீ வாங்கல உன்னோட இல்ல, உன்னை பார்த்து 10 பேர் கிடைப்பான். 10 பேர் அல்ல, இது சமுதாயத்துல புறவோடி விட்டால் மீண்டும் 50 வருஷத்துக்கு பின்னாடி போய் ஒரு சமுதாயம் நின்றோம். இது நபி வழிக்கு மாற்றமானது மட்டுமல்ல, சமுதாயத்திற்கு கேடான ஒரு காரியம். இதிலிருந்து தூரமாயிருப்பா அப்படின்னு அவன் ஆரம்பத்திலே இருந்து சொல்லிக் கொடுத்திருந்தால், அந்த திருமணங்களை அவன் புறக்கணித்திருந்தால் அவன் எந்த நிலையிலும் அது போன்ற திருமணங்களை அவன் செய்ய மாட்டான், கலந்துக்க மாட்டான். இல்ல இன்னைக்கு மாறும். அதை சீர்திருத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குதா இல்லையா? இன்னைக்கு பாருங்க, ஒரு காலத்துல இந்த கொள்கை பிரச்சாரங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிற அந்த நேரத்துல இணை வைப்புக்கு எதிராக ஒரு சமுதாயமே திரண்டு எழுந்தது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய மாற்றங்கள் இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாற்றங்களுக்கு அடித்தளமாக இருந்தது அன்றைக்கு இளைஞர்கள் தான். இளைஞர்கள் தான் ஏகத்துவத்தை எடுத்து அன்றைக்கு முழங்கினார்கள். தர்கா வழிபாட்டிற்கு எதிரான கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த ஏக வசனத்தை மக்களிடத்தில் உறக்க சொன்னார்கள். இளைஞர் சமுதாயம், இளைஞர் சமுதாயத்துல அது எழுச்சி பெற்ற பிறகுதான் இந்த ஏகத்துவ கொள்கை எல்லா திசையிலும் எல்லா மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. ஊர் வேணும், சொந்தக்காரங்க வேணும், ஜமாத்தி வேணும் நினைச்சதெல்லாம் வயசான கட்ட இளைஞர்கள் மட்டும்தான் அன்னைக்கு ஏகத்துவத்தை சரியா போய் பிடிச்சான். தர்காவுக்கு போக மாட்டான்னா கட்டிருந்த காயத்துல அறுத்து எறிஞ்சான். நபி வழிபடித்தான் தொழுவன் நின்னா. அவனிடத்தில் ஏற்பட்ட அந்த புரட்சி தான், அந்த எழுச்சி தான், அந்த மனமாற்றம் தான் ஏகத்துவத்தை இந்த அளவு கொண்டு போய் நிறுத்துவதற்கு அடித்தளமிட்டது. இன்னைக்கு என்ன நிலைமை?
இளைஞர்களாக இருப்போம் எத்தனை பேர் இன்னைக்கு தர்காவுடைய வாசல்ல போய் நிக்கிறான் பார்க்கலையா? தர்கா வாசல்ல போய் நிக்கிறான், தாயத்து கட்டுறான், கூடு கந்தூரினோம்னா அதை முன்னெடுத்து ஏற்பாடு செய்யக்கூடியவங்களுடைய கமிட்டியில் அவனுடைய பெயர் இடம்பெறுகிறது. எப்படி மாறிச்சு இந்த நிலை? ஏன் மாறிச்சு? ஏன் அவனுக்கு குர்ஆன் ஹதீஸ் போதிக்கப்படல? ஏன் அவனுக்கு மார்க்கம் தெரியாம போனுச்சு? ஒரு வழிகாட்டின் பக்கம் மீண்டும் ஒரு சமுதாயத்தை திருப்புகிற ஒரு வேலையை இளைஞர்கள் எப்படி செய்ய துணிந்தார்கள்? இதை தடுக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த சமுதாயமும் இந்த மார்க்கத்தை விட்டு தடமுரண்டு இனவெப்பின் பக்கம் திரும்பி விடுவார்களே. ஒரு தலைமுறையே மாறிடாது. நான் ஏகத்துவத்தை ஏற்றுக்கிட்டதுனால என் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், தர்கா வழிபாட்டை ஆதரிக்கக்கூடியவனாக இருந்தால் என்னுடைய பிள்ளைக்கு அதான வரும். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அனாச்சாரத்தை ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். தர்கா வழிபாடுங்க, கூடு கந்தூர்னு சொன்னா அவன் கையை முடிச்சு போட்டு ஆட்டம் போடுறான். கொதிக்க வேணாம், ரத்தம் கொதிக்க வேணாம. கூடு வர்றப்ப இல்ல, கமிட்டி அமைக்கிறதா ஜமாத்துல அறிவிக்கிறாங்க, அப்பவே போய் சத்தியம் முடிச்சு கேட்க வேணாம. அல்லாஹ்வை வணங்குறதுக்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல்ல என்னடா அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற கூட்டத்தை போடுறீங்க? எப்படி இணை கற்பிப்பதை ஆதரிக்கிறீங்க? இணை கற்பிக்கக்கூடிய கூட்டத்தை மக்களை அழைக்கிறீங்க. அதை நோக்கி கேட்பானா? கேட்க மாட்டானா? ஏன் அப்பா சாட்டா இருக்கான், அமைதியா இருக்கான். நாள் போகுது, 2 வாரம் அது நடக்கும் வந்தூரி விழான்னு. கந்தூரி ஊர்வலம் வரும்பொழுது இவன் போய் கையை முடிச்சு கட்டிட்டு அடிக்கிற டான்ஸ், அந்த தப்புக்கு போடுற இசைக்கு ஆட்டம் போடுறான். ஒரே மாதிரியே கலர் சட்டை, அதுல கூட பாருங்க ஒற்றுமையை காட்டுறாங்க. ஒரே மாதிரியே கலர் சட்டை போட்டுக்கிட்டு அதுல டான்ஸ் போடுறான். இளைஞர்கள் எப்படி வழிகாட்டின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை தடுக்கவில்லை என்று சொன்னால் இணை வைப்பு என்கிற ஒரு நிலை பக்கம் இந்த சமுதாயம் திரும்பிவிடும். அவ்வளவு முக்கியமான சாதாரணமான ஒரு கட்டம் அல்லது. இன்றைக்கு இதெல்லாம் நடக்குதா இல்ல? சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய ஒரு தளத்தில் நாம் அமர்வதற்கு இளைஞர் சமுதாயத்தில் போடப்பட்ட அந்த புறத்தானது, அதான் நம்ம கொண்டு போய் வச்சிச்சு. இன்னைக்கு எப்படி மாறுது? எல்லா ஊர்லயும் தர்கா வழிபாடு தலை தூக்குது, மோலுது போதெல்லாம் தலை தூக்குது. இளைஞர்கள் தொப்பி போட்டு போய் தொழுதா என்னன்னு சொல்லிட்டு பள்ளிவாசலுக்கு போறான். தொப்பி போட்டு தொழுவதனால இந்த பிரச்சனை இல்லை. தொப்பி என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு நினைக்கிறான். அதாவது என்ன, நன்மைக்கான காரியம் நினைக்கிறான். தொப்பி போடலைன்னா தொழுகை கூடாது நினைக்கிறான். அப்ப அவனுக்கு சொல்லணுமா இல்லையா? சரியான மார்க்கத்தை சொல்லி தருவோமா இல்லையா? இளைஞர்களுக்கு இந்த ஏகத்துவத்தை நாம் கொண்டு போய் சேர்ப்பதன் மூலம் சரியான ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? சமுதாயம் இளைஞர்களுடைய நிலை என்ன? அரசியல்ல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. அவன் வரலாமா? முதல்ல அரசியலின் பக்கம் இன்றைக்கு ஈடுபட வேண்டும் என்று சிந்தனை அப்படி ஓடிட்டு இருக்குது. அரசியல் கட்சியில போய் தன்னை இணைச்சுக்கிறான். ஏன்? அது ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறான். அவனுக்குன்னு எவ்வளவு பொறுப்பு இருக்கு? இளைஞர்களாக இருப்பவர்கள் எவ்வளவு பொறுப்பு இருக்குது? அரசியல் கட்சியில போய் தன்னுடைய இணைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய பருவத்தை அதற்காக நீ செலவழித்தால் மறுமையில கூலி கிடைக்குமா? அதுக்கு இளைஞர் பருவத்தை எப்படி பண்ணி கிடைச்ச? யாரெல்லாம் நான் ஒரு 4 எம்எல்ஏ உருவாக்கினேன், 5 எம்பியை உருவாக்கினேன், அதுக்காக போய் பிரச்சாரம் பண்ணேன் அப்படின்னா இல்ல. அப்படியே இப்போ சொர்க்கம் போன அனுப்பிடுவானே. எம்எல்ஏ வந்தாலும் ஏன்டா எல்லாம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றலாம் அல்ல கேட்பான். ஏன் குர்ஆன் ஹதீஸை எடுத்து சொல்லணும்னு கேட்பான். எம்எல்ஏ வந்தா, எம்பி வந்தா, ஒரு நாட்டுடைய அதிபரே வந்தா கூட அல்லாட்ட அந்த கொஸ்டின் அதானே. ஏன் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றல, ஏன் மார்க்கத்தை சொல்லலதான் அல்ல கேட்பான். இவன் நினைச்சுக்கிட்டு எம்எல்ஏ எம்பிக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான், உழைக்கிறான். இளைஞர் பருவத்தை எவ்வளவு பெரிய முக்கியமான கட்டாது, அதை போய் அங்க போய் உழைக்கிறான். சமுதாயத்திற்காக நீ சேவை செய்யணும். குர்ஆன் ஹதீஸை எடுத்து சொல்வதற்காக உன்னுடைய பருவத்தை நீ கழிக்க வேண்டும். அதில் உன்னை நீ பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். சமுதாய முன்னேற்றத்தை பற்றிய கவலையும் சிந்தனை உனக்கு இருக்கணும். இன்னைக்கு எப்படி போகுது? அரசியலை நோக்கி போறோம். குர்ஆன் ஹதீஸை எடுத்து சொல்றதுக்கு வருதா மனசு வருதா அவனுக்கு? இந்த இளைஞர்ப்பை தடுக்கணுமே அப்படி போய் நிற்போம்னு சொல்லி மனசு வருதா அவனுக்கு? இந்த மது போதையில இன்றைக்கு இளைஞர்கள் சீர்கட்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்களை போய் சந்தித்து சீர்திருத்தி ஒரு சரியான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நான் என்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்திக்குவேன் அந்த சிந்தனை வருது அவனுக்கு. அரசியல் பாதையை நோக்கி இளைஞர்கள் சென்றார்கள். அவ இதெல்லாம் நம்ம சமுதாயத்துக்கு சரியானதா என்பதை புரிந்து கொள்ளணும். நாளை மறுமையில் இறைவனிடத்தில் கேட்கப்படுகிற கேள்வி என்பது மார்க்கத்தை சொன்னியானதான். எத்தனை எம்எல்ஏ உருவாக்கின, எத்தனை எம்பி உருவாக்குனது அல்ல. ஓட்ட போடும்போது கரெக்டா யாருக்கு கூட போட்டுக்க. ஆனா நீ என்ன செய்யணும்? மார்க்கத்தை சொல்வதற்கு இந்த இளைஞர் பருவத்தை நீங்கள் கழிக்க வேண்டுமா இல்லையா? அதையெல்லாம் இன்னைக்கு செய்வது இல்லை. சரியான இயக்கம் எது என்கிற சிந்தனை கூட இன்றைக்கு இளைஞர்களிடத்துல இல்லாத நிலையை பார்க்கணும். சரியான இயக்கம் எது? எல்லா இயக்கமும் ஒண்ணுதான். எல்லா இஸ்லாமிய இயக்கமும் ஒண்ணுதான்.
அந்த இயக்கத்தை பற்றி அறியாதவர்களாக இருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸை சொல்லுவதால ஒரு இஸ்லாமிய இயக்கத்துடைய முதல் பணி, தலையாய பணி என்ன? குர்ஆன் ஹதீஸை சொல்லணும். அது இன்னைக்கு யார் சொல்லி இருக்கிறார்? நினைச்சுக்கிட்டேன்னு சொன்னா எல்லா நன்மை எனக்கு கிடைக்கும்ல, குர்ஆன் ஹதீஸை சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பு தருவாங்கல்ல, குர்ஆன் ஹதீஸை சொல்ல வேண்டும் என்கிற ஆர்வத்தை எனக்கு ஊட்டுவாங்கல்ல, நான் அதுல போய் இணைஞ்சு இந்த மார்க்கத்தை நான் சொல்றேன், அப்படித்தானே வருமா? எல்லா இயக்கமும் ஒண்ணுன்னு அவனுடைய பாதையை திசையை மாற்றி இன்றைக்கு செயல்படக்கூடிய நிலையில இளைஞர்கள் சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சமுதாயம் பல்வேறு நிலையில இன்றைக்கு பின்தங்கி இருப்பதற்கு இந்த இளைஞர்களுடைய பாதை மாறியது ஒரு காரணம் என்பதை நான் புரிந்து கொண்டு அந்த இளைஞர்களை சரியான பாதையின்பால் அழைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் எப்படி கழிச்சாங்க தன்னுடைய இளைஞர் பருவத்தை? மார்க்கத்துக்காக தானே கழிச்சாங்க. அவங்க சிந்திச்சு பாக்குறாங்க, இளைஞர் பருவத்துல சந்திரனை பாக்குறாங்க, சூரியனை பாக்குறாங்க, இரவு பகல் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இது மாதிரி இறைவனை, இதுதான் இறைவன், இதுதான் இறைவன், இதுதான் இறைவன் ஒண்ணுன்னா சொல்றாங்க. சூரியன் மறைஞ்சிருது, சந்திரன் மறைஞ்சிருது, அப்ப இதெல்லாம் என்னுடைய இறைவன் இல்லை அப்படின்னு சொல்லி எப்படி அவர்கள் இறைவனை பற்றி சிந்தித்தார்களோ அதை பற்றி இந்த இளைஞர் சமுதாயம் மக்கள் இன்றைக்கு படுகிற கஷ்டங்களிலிருந்து மீள்வதற்கு சிந்திக்க வேண்டும். மக்கள் இந்த இணைப்பிலிருந்து விடுபடுவதற்கு சிந்திக்க வேண்டும். மக்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதை பற்றி சிந்திக்க வேண்டும். மக்கள் நாளை மறுமையிலே வெற்றியடைய வேண்டும் என்கிற சிந்தனை இந்த இளைஞர் சமுதாயத்திற்கு இருக்க வேண்டும். சரியான மார்க்கத்தை மக்களிடத்திலே சொல்லுகிற ஒரு அந்த பருவமாக தனது இளைஞர் பருவத்தை நாம் கணிக்கக்கூடிய வகையிலே இந்த இளைஞர்களுக்கு சரியான விஷயங்களை சொல்லி மார்க்கத்தின்பால் அழைப்போம். இந்த சமுதாயத்தை மக்களுக்கு வழிநடத்தக்கூடிய அந்த இளைஞர் பருவத்தை சரியான முறையிலே அவர்கள் கணிப்பதற்கான பாதையை இந்த செயல் திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். அதற்காக வேண்டி இந்த மாநில தலைமை அறிவித்திருக்கிற இந்த திட்டம் 50 நாட்கள், நவம்பர் 10 இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் 50 நாள் இந்த பிரச்சார திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். பல்வேறு விதமான பிரச்சாரங்கள் வழியாக நீங்கள் இளைஞர்களை சந்திக்க வேண்டும். குறிப்பாக தனிநபர் சந்திப்புகளை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும். அந்த இளைஞர்களிடத்தில் அவருடைய பருவத்தை பற்றியும் சொல்லி இந்த சமுதாயம் இன்றைக்கு அடைந்திருக்கிற பல்வேறு விதமான நிலைகளை பற்றி சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க. சமுதாயத்துக்கு சேவை செய்ய சரியான பாதையை தேர்ந்தெடுத்துக்க, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி தொழுவு. இன்னும் சொல்ல இல்ல, அவங்க உள்ளத்துல வந்துச்சுன்னா இளைஞனுக்கு அவன் வழிகாட்டின் பக்கம் போவானா? இன்னைக்கு முதியோர் இல்லம் இன்னைக்கு துறக்கப்படுறதுல என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம தான். உழைக்க முடியாத அந்த காலகட்டத்தில் பெற்றோர்களை பேணாம கொண்டு போய் ஒரு முதியோர்களை தட்டுறதுக்கு என்ன காரணம்? இறைவனுடைய பயம் இல்லாததான். நம்ம இந்த உலகத்துல அவங்க நல்லா படிச்சு பெரிய பெரிய படிப்பு படிச்சு அவங்க வசதியா வாழ பெற்றோர்கள் ஆசைப்படுறாங்க. ஆனால் பெற்றோர் என்ன, அவனுக்கு தொழுகையை நீங்க சொல்லிக் கொடுங்க. அல்லாஹ் அவ்வளவு அடித்தளமா சொல்லுவோம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு தந்தை